I want you to turn to Nahum, the book of Nahum. நாகுமுடைய புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. அது பழைய ஏற்பாடுல அல்லேலூயா யோனா, அடுத்து மீகாக்கு அடுத்து நாகும் என்ற புத்தகம் இருக்கும். அதை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. ஆபகுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அது ஒன்லி 3 chapters, அந்த 3 அதிகாரங்கள் மாத்திரம் இருக்கிறது. அது அது பைபிள்ல பத்தி சொல்லுவாங்க ஸ்மால் ப்ராஃபிட்ஸ்னு. ஸோ இந்த ப்ராஃபிட்டுடைய இதுல பாத்தீங்கன்னா காட் டாக்ஸ் டு ஹிம் அபவுட் தேவன் நினைவுடைய அழிவை குறித்து பேசுவார். காட் ஜட்ஜ்மெண்ட், காட் ஆண்டவர் என்ன நாகுமை கொண்டு ஐம் கோயிங் டு ஜட்ஜ் நினைவா என்று தேவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை இங்க பாத்தீங்கன்னா நாகும் சொல்லுகிறதை பார்க்கலாம். How all God is going to bring judgment. Amen. அதை முற்றிலும் அழிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுவார். இதே வார்த்தை தான் யோனாக்கு ஆண்டவர் சொல்லுவாரு. பட் அன்னைக்கு அந்த காலத்துல அந்த நினைவே மக்கள் மனம் திரும்பினதுனால தேவன் அப்ப செய்ய தீங்கை அவர் செய்யல. அதுக்கு பிறகு அந்த நினைவா மக்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் இந்த பாவத்திலையும் அக்கிரமத்தையும் அண்ட் அவர்கள் இஸ்ரவேலை அட்டாக் பண்றதுலயும் இதுலயே அவங்க தீமையை செய்கிறதுனால அகெயின் காட் சேஸ். அதுக்கப்புறம் பிறகு இந்த நினைவையை இந்த நாகும் தீர்க்கதரிசியின் வழியாய் தீர்க்க தரிசனத்தை உரைச்சது மாத்திரமல்ல, அவர் அந்த நனவா பட்டணத்தை தேவன் அழித்து போட்டார் என்று சரித்திரம் சொல்லு. இட் வாஸ் பீன் டெஸ்ட்ராய்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த நனவால் தான் அந்த அசிரியன்ஸ் கேமன், அங்கிருந்து தான் அவர்கள் படையெடுத்து வருவார்கள். ஸோ காட் டெஸ்ட்ராய்ட் எவ்ரிதிங். அந்த ப்ராஃபஸி இப்படி ஒரு தேவனுடைய அழிவு, தேவன் அந்த தேசத்தை அழிக்க போகிறார். எல்லா காரியத்தையும் அவர் தீமையை அந்த தேசத்துல தேவன் அனுமதிக்கிற நேரத்துல அதன் நடுவுல ஒரு நம்பிக்கையான வார்த்தையும் கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென். அந்த நம்பிக்கையான வார்த்தை என்னன்னா, when you read Nahum 1 அதிகாரம் 7 வசனத்தை நீங்க படிக்கும் போது, when you study Nahum chapters 1 verse 7ல பார்க்கும்போது, கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆமென். Hallelujah. The Lord is good, a refuge in times of trouble. He cares for those who trust in him. நம்முடைய தேவன் இங்க சொல்றார், in spite of all the chaos that is going to அங்க வரப்போகிறது, ப்ரீசீட் ஆக போகிறது, சோ அழிவு வரப்போகிறது, பயங்கரமான காரியங்கள் நடக்க போகிறது, அதன் நடுவுல நம்பிக்கை கொடுக்கிறார். தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கைங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. சோ உலகத்துல பல தீமையான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் நல்லவர். சோ அந்த சங்கீத புத்தகத்துல படிக்கும் போது அடிக்கடி அந்த வார்த்தை சொல்லும், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 136 படிச்சீங்கன்னா திரும்ப சொல்லும், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்னு சொல்லும். ஆமென். சோ காட் இஸ் ஆல்வேஸ் குட். அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. ஈவன் இந்த ஜட்ஜ்மெண்ட் அவர் என்ன பண்றாருங்க, நன்மைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். God is always good. ஆமென். நம்ம இந்த உலகத்துல தீமையான காரியங்கள் நடக்குதுன்னா அது மனுஷனால இல்ல பிசாசினால் தூண்டப்பட்ட நடக்கிற காரியங்கள். பட் God is always a good God. அதான் இங்க சொல்றார், கர்த்தர் நல்லவர், நமக்கு அரணா இக்கட்டு காலத்துல அவர் எப்படி இருக்கிறாரு, நமக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். He is a strong tower. He is a refuge in the times of trouble. Amen. அதோடைய அர்த்தம் நாங்க வாட் எவர் சிச்சுவேஷன் யூ மே பி கோயிங் த்ரூ, நீங்க பார்க்கிற இருக்கிற அனுபவிக்கிற எல்லா தீமையே நீங்க பார்த்து உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கூட எழுமலாம், ஏன் என் வாழ்க்கையில இது நடக்குது, why this trouble, why this pain, why நான் எதுக்கு இந்த பாதையில நான் கடந்து போகணும், why God has allowed these problems in my life, either financially, materialistically, சரீரத்துல வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், இல்ல பிள்ளைகள் நிமித்தம் வரக்கூடிய in one way or the other ஏதோ ஒரு உபத்திரமம், ஏதோ ஒரு பாடு, ஏதோ ஒரு கஷ்டமான
கடினமான ஒரு சூழ்நிலையில யூ மே பி கோயிங் த்ரூ, யூ மே பி ரைட் நவ் லிவிங், அதன் மத்தியில நீங்க இருக்கலாம், இருந்து கொண்டு இருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றாருங்க, அந்த இக்கட்டு நாளில நாம் என்ன பண்றோங்க, we don't find God. நாம் என்ன பண்றோம், we miss God. காரணம் என்னன்னா, we are so much consumed with the problem of our life. நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா கஷ்டமும் பாடுகளை நம்ம கன்சியூம் ஆகிறதுனால, அதே குறிச்சு யோசிக்கிறதுனால, we don't see there is a God. நம்முடைய தேவன் நம்முடைய பக்கத்துல அவர் இருக்கிறார், நமக்கு உதவி செய்ய பக்கத்துல இருக்கிறார் என்பதை மறந்து விட்டு we just keep talking or babbling about the issues of life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளையே திரும்ப திரும்ப பேசுவோம், நமக்கு நாமே பேசிக்கொள்வோம். நம்முடைய போன் பண்ணி இந்த பிரச்சனை, எனக்கு நிறைய பிரச்சனையா இருக்குதுன்னு சொல்லுவோம். இதை குறித்து என்ன பண்றோம், ராத்திரி பகல் என்று பேசி கொண்டு இருப்போம். இதை பேசுகிறதுனால என்ன what we miss is that we miss the God. நம்முடைய தேவனை நாம மறந்து விடுகிறோம், நாம் அவரை மிஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் நிஜம். Hallelujah. We miss our God. அவர் பக்கத்துல தான் இருக்கிறாருங்க. அவர் வேதம் சொல்லுங்க, சங்கீதம் 145 வாசிச்சீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் கர்த்தர் எங்க இருக்கிறாராம், சமீபமா இருக்கிறார். He is very closer to you. He is not very far. நீங்க கத்தி கூப்பாடு போட்டு ஜெபித்த அவர் காதுகள் கேட்காதபடி இல்ல. வேதம் சொல்லுகிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கிறதா, அவர் கைகள் நீட்டப்பட்டு இருக்கிறது. இட்ஸ் ஆல்ரெடி பீன், அவர் காதுகள் நம்முடைய ஜெபத்துக்கு திறந்திருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுங்க, நம்முடைய கண்ணீரை கூட அவர் காண்கிற தேவன், அது துரித்தில ஏந்தி வைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். The Bible says ஜெபத்தை கேட்கிறவர் அவர். ஆமென். God is that kind of God. அவர் நம்முடைய பட்சத்துல இருக்கிறார் என்று சங்கீதம் 118 சொல்லும். So God is on our side. God wants to favor us. ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, இங்க பைபிள் சொல்லுது, இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, refuge in times of trouble. அவர்தான் ரெஃப்யூஜ், அவர்தான் இக்கட்டில் எப்படி இருக்கிறாருங்க, அரணான கோட்டையா இருக்கிறார். He is there already for you. If you are a believer, if you are a child of God, if you keep praying, so அவர் எங்கேயும் இல்ல, அவர் பக்கத்துல தான் இருக்கிறார். He knows the path that you are traveling. நீ கடந்து போய் கொண்டு இருக்கிற பாதை அவருக்கு தெரியும். உன் கண்ணீர் எதுக்குன்னு தெரியும், பிரச்சனை எதுக்குன்னு தெரியும். He knows everything. பட் ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் இப்படி தவர் நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். என்னங்க, he cares for those who trust him. எதுல நம்பிக்கை, எதை நம்பிக்கையா இருக்கணுங்க, அவர் சொல்றாரு, நான் உனக்கு எப்படி இருக்கிறேங்க, உன் இக்கட்டுல நான் கூட தான் இருக்கிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறேன்ல. Hallelujah. I'm still there with you. In your troublesome time, in your painful time, in your sickness time, ஆண்டவர் தூரத்துல இல்ல, அவர் சமீபத்துல இருக்கிற, அவர் சமீபத்துல இருக்கிறது தெரிஞ்சாதானே உங்களால நம்ப முடியும். We don't believe him. நம்ம இந்த உபத்திரம் பாடுகள் வழியா தேவன் என் பட்சத்துல இருக்கிறார், தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் எனக்கு நன்மை செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லாததுனாலதான் நிறைய அங்கலாய்க்கிறோம். Hallelujah. தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். Those who trust on him, those who hope on him, அவர் அறிந்திருக்கிறாராம். அவருக்கு தெரியும் யார் நம்புறோம், யார் நம்புறது இல்லைன்னு. Hallelujah. அதனாலதான் நீதிமொழி நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5-6 வசனம் நமக்கு எல்லாம் தெரியும். பட் we don't take it seriously. அதுல என்ன சொல்றாருங்க, Proverbs chapter 3 verse 5 and 6ல படிக்கும் போது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், அதோடைய அர்த்தம் என்னங்க, நீ அவர்ல முழுசா நம்பிக்கை வை, சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நிச்சயமா அதை கர்த்தர் சொல்றாருங்க. என்னன்னு, உன் சுய புத்தியின் மேல் சாயாதே. உன் பிரச்சனை போராட்டம் in all kind of, whether good or bad, make sure that you seek God. நீ தேவன் கிட்ட வா, be thankful, be praising God, our worship and study the word, know him. Trust in the Lord with all of your heart.
அவர் இங்க சொல்றார், தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறாராம். எப்படி நம்பணுங்க? அவரை அறகுறைய நம்புறது இல்ல. ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் யுவர் ஹார்ட். முழு இருதயத்தோட அவர் நம்பிக்கையா இருக்கணும். Trust the Lord with all your heart and lean not on your own understanding. சுய புத்தின் மேல சாஞ்சிக்காது. Don't trust your brain. Hallelujah. இங்க நாகும் எழுதுறாரு, in spite of so many issues that is going to flow, நடக்க போகிறது நடுவுல நாகும் சொல்றாரு, there is still hope, there is still God will do a miracle to those who trust on him. அந்த ட்ரஸ்ட் எப்படி இருக்கணுங்க? முழு இருதயத்தோட அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அறகுறையா இல்ல, ஒரு கால் சேத்துல ஒரு கால் ஆத்துல இல்ல. Amen. It should be, a trust should be 100%. என் ஆண்டவர் எனக்கு அற்புதத்தை செய்வார், என் தேவன் எனக்கு நம்பிக்கை நன்மையான காரியத்தை செய்வார். உங்க ட்ரஸ்ட் தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். The whole Bible அப்படிதான் இருக்கிறது. Though trusted the Lord in their ரொம்ப மோசமான சூழ்நிலையில அவரை நம்பும் போது God did amazing thing. எசேக்கியா தேவனை நம்பினான். அசீரிய ராஜாக்கள் வரும்போது, செனகரிப் வந்து பயமுறுத்தும் போது, he went to the temple of God, he worshipped God. தேவன் என்ன பண்றாரு? நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொன்னார். அதை அவன் சீரியஸா எடுத்துக்கிட்டான். I will take care of this Assyrian சொல்லும் போது, செனகரிப்பை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்ல, he just left it into the hand of God, went and slept. அன்னைக்கு இரவுல தான் God sent an angel. அந்த ஒரு ஏஞ்சல் என்ன பண்ணாங்க? 1,85,000 அசீரியர்களை கொன்று போட்டான் என்று பைபிள் நமக்கு ரெக்கார்டு சொல்லுகிறது. சோ முழு இருதயத்தோட நம்பும் போது God begins to work. அந்த முழு இருதயத்தோட நம்புறதுன்னு அர்த்தம் நாங்க, யூ கிவ், நீ என்ன பண்றீங்க? சந்தேகத்துக்கு you shut the door for doubts. உங்க அவிசுவாசத்துக்கு கதவு அடைக்கிறீங்க. Faith arises in you. When God sees that faith in you, he begins to act from the heaven. அவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவரா இருக்கிறார். 2 நாளாகமத்தை 20ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது அங்க யோசேபாத் ராஜாவுக்கு ஒரு பெரிய உபத்திரம் வருகிறது. enemies come all around. அப்ப அவன் ஜெபிக்கிறான். அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறார். யோசேபாத்தை பார்த்து சொல்றார், யூத மக்களை பார்த்து சொல்றார், யோசேபாத்தே, யூத மக்களே, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடைய யுத்தம். This battle doesn't belong to you, this battle belongs to God ன்னு சொல்றாரு. Hallelujah. அவ்வளவுதான். அந்த வார்த்தை கேட்ட மாத்திர Jehoshaphat believed in that word. அவர் சொல்லுவாரு, believe in the prophet, believe in the word, believe in the words of the prophet. கர்த்தரை நம்புங்க, அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க. when you receive that word, அதுக்கு முன்னாடி இருந்த டவுட், அதுக்கு முன்னாடி இருந்த பயம், நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னா பாருங்க, அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல பறந்து போச்சு. அவன் சொல்றான், now I trust. அவன் சொல்றான் என்னன்னு? Hallelujah, I trust in him. எப்படிங்க? முழு இருதயத்தோடு தேவனை நம்பத்தோட அந்த வாக்கு தத்தத்தை நம்பினான். கொஞ்சம் கூட சந்தேகப்படாம நம்பினான். He just began to thank and praise God. அவன் பாடகர்களை நிறுத்தி அவன் பாட வைக்கிறான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பைபிள் says அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அங்கே கண்ணிகளை வைத்து சத்துருக்களை ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழுப்பி அவர்களை வெட்டி சாய்ந்தார்கள் என்று எழுதப்பட்டு இருக்குது. ஒருத்தர் கூட தப்பிக்கலையா? So God is good. எப்பங்க? Trust him is always good for you. உங்களுக்கு தீமை செய்யணும்னு அவருக்கு மனசுக்குள்ள இத்துணூண்டு கூட எண்ணம் கிடையாதுங்க. He loves you so much. If Jesus died for you, if you believe that Jesus died for you on the cross, he shed his blood, உங்களை அவர் ரத்தத்தை கொண்டு நீதிமான் ஆக்கினார் என்று நீங்க உறுதியா நம்புவீங்கன்னா, it means God still loves you in spite of all your failed life. But the question arises, do you trust him wholeheartedly? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் முழு இருதயத்தோடு அவர்கள் நம்பிக்கையா இருக்கணும். இங்க சொல்லுது, he knows and he will make, அவர் என்ன பண்ணுவாருங்க? He knows those who trust him.
அவர் மேல் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். Amen. He knows what is in your heart and what is in your mind. நீங்க நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா இல்லையான்னு அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய அற்புதத்துக்கு தடைய நம்முடைய அவிசுவாசம் நமக்கு தெரியும். But we still don't believe. And those who trust, தம்மை நம்புகிறவர்களுக்கு அவர் அற்புதம் செய்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவருக்கு அவர் இரவும் பகலை தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ண மாட்டார்? அற்புதம் செய்யாம இருப்பாரோ? அவங்க ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரோ? He is willing to do miracles in your life. He is willing to change your life. He is willing to do great things in your life. அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. The Bible says he is so near to you. He longs to listen to you. He's just waiting to do. தன்னுடைய மகிமை வெளிப்படுத்த காத்து கொண்டு இருக்கிறாங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய அவர் மேல் முழு நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைச்சுக்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனம் சொல்லுதுன்னா, he means it. He means it. The secret to receive your miracle, the key to receive your miracle, the key to walk in the miraculous. Hallelujah. நீங்க எந்த வாக்குத்தத்த வசனம் போடுறீங்களே இதை போட்டு வைங்க. எவ்ரி டைம் அதை நீங்க பார்க்கும்போது, ஒவ்வொரு சோதனை வரும்போது அதை பாருங்க. பிரச்சனை வரும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பாருங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் trust in the Lord with all your heart. உங்க கேள்வி கேட்பாரு, do you trust God with all your heart? Do you trust him? இல்ல இன்னும் அங்கங்க கொஞ்சம் சந்தேகம் இருக்குதா? Jesus healed everyone, those who trusted or those who believed on him. நாசரத்துக்கு போகிறார். அங்க அற்புதம் செய்யாததுக்கு காரணம் தெரியுமா? They didn't believe in him. அவரை நம்பாததுனால அவர் அங்க அற்புதம் செய்ய முடியலையா? So இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் இருக்குதுன்னா, there is already a way God has prepared. நமக்கு எல்லா காரியத்துக்கும் தேவன், there is a way that God has prepared for you. God has not left you in a confused, போராடிக்கொண்டு கஷ்டப்பட்டு. God has a way. உங்களுக்கு ஏற்கனவே இந்த பிரச்சனை வரும், அதை தப்பித்து போகிறதுக்கு வழியும் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். But the only thing is that எனக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார் என்று எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? You trust God that there is a way. வழி இல்லாத வழி இடத்துல அவர் வழியை உண்டாக்குகிற கர்த்தர். வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வெளியிலும் ஆறுகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். He's such a wonderful God. Still is seated on the throne. உங்களை உள்ளங்கையில் வரைந்து பார்த்து கொண்டிருக்கிறார். No, never think he's unaware of your issues of life. He knows everything. பட் ஒரே ஒரு காரியம், யூ மே பி பிரேயிங், சீரியஸா பிரேயர் பண்ணலாம், அழுது ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், நீங்க புலம்பி ஜெபம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டு. பட் குவெஸ்டியன் ஆண்டவர் கேட்கிறாரு, do you still trust in me? Do you hope in me? Do you believe that I can do a miracle? குஷ்டரோகி குருடருங்க வருவாங்க, அவர் கேட்பாரு, do you believe that I can do? உங்க வாழ்க்கையில நான் அற்புதம் செய்ய முடியும் நம்புறீங்களா? The same thing today God asks you. Do you still have hope in him? Do you still trust in him? தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார்.
நீங்க இயேசு அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? அவருடைய வல்லமை நம்பி இருக்கிறீங்களா? இல்ல உலகத்தை நம்பி இருக்கிறீங்களா? மருந்து மாத்திரையை நம்பி, எதை நீங்க நம்பி இருக்கிறீங்க அவருக்கு தெரியுங்க. In spite of all those things, if you could say, Lord, I trust in you. I trust in the blessed name of Lord Jesus Christ. நீங்க நம்புவீங்கன்னா you will receive your miracles. Amen. Hallelujah.